வெல்கம் பேக் டு விஜே எட்வின் vlog guys. ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு R15 வந்து இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? R15 V3 black. ஸோ அந்த V3 black சேல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அது ரெடி பண்ணவே 50,000 கிட்ட வருது. ஸோ நான் என்ன பண்ணலாம், அது சேல் பண்ணிவிட்டு அந்த கேஷை எடுத்து நம்ம வேறு எதுலேயாவது இன்வெஸ்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு அது சேல் பண்ணுறதுக்காக வண்டியோட புக்கு பேப்பர்லாம் என்கிட்ட இருக்குது. அதை கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுக்கணும். ஸோ அதனால் இப்போ நம்ம என் ஃப்ரெண்டை பிக் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போய் அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு அவங்க எப்போ கேஷ் தராங்கன்னு சொல்லி கேட்போம். நான் வண்டி கொடுத்தே 15 நாள் ஆயிடுச்சு. அவங்க சேல் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க, பட் இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ என்னன்னு போய் கேட்டுட்டு வரலான்னு சொல்லி நான் இன்றைக்கி கிளம்பியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டை கூட கூப்பிட்ருக்கேன். ஸோ அந்த ஃப்ரெண்டை தான் போய் கூப்பிட்டு போனோம். அவர் பேர் கூட அட்வொகேட் சாம். ஸோ இப்போ நம்ம போய் அட்வொகேட் சாமை கூப்பிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட MT-15. இந்த வண்டி வந்து சென்னையில் இருக்குது. MT-15 சரியான பவர் தாங்க. இது வந்து BS4. ஸோ அதனால் கொஞ்சம் பவராக இருக்கும். இந்த மாதிரி இந்த வண்டியில் வந்து இந்த அடிக்கடி ரேடியேட்டர் போகிற இஷ்யூஸ்லாம் இல்லை. பட் ஒரு இஷ்யூ இருக்குது. என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செக் இன்ஜின் லைட் இருக்குல்ல, அது எத்தனை வாட்டி நம்ம ஷோரூமில் கொடுத்து சரி பண்ணாலுமே அது எதனா ஒரு பள்ளத்தில் கிளத்தில் விட்டால் திருப்பி அந்த சென்சார் லைட் வந்துடும். பட் அது எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. அது கேட்டாச்சு நம்ம ஷோரூமில். சரி வாங்க, நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு அவனை பிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து vlog பண்ணுறேன். வந்துட்டான். சாம் ஹாய் சொல்லு. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இன்னைக்கு திறந்து தான் இருக்கு. ஆமாம், நம்ம போய் வர சொல்ல. அவன் என்னடா வர சொல்லுது, நம்ம போய் கேட்கணும்டா. எவ்வளோ நாள்ரா? 15 நாள் ஆச்சுரா. யாரு எங்கே வண்டி எப்போ வருவானா? சரி கைஸ், நம்ம இப்போ என்ன பண்ணலாம், போய் பெட்ரோல் போட்டு அங்கேருந்து நம்ம போகலாம். சூப்பராக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. டிராகனுக்கு அந்த பேருக்கான ஒர்த்தாக இருந்துச்சு. சரியான ஸ்டோரி. போய் பார்க்கலாம், இன்னொரு தடவை கூட போய் பார்க்கலாம். சரி, ஒரு 210 ரூபாய்க்கு பெட்ரோலை போடுவோம். வெஸ்பா ரெட்டு கலரு 210 210. $210 பெட்ரோலை போட்டாச்சு. கேரளாவில் வந்து 107 ரூபா லிட்ரு. சென்னையில் வந்து 101 ரூபா. சென்னை பரவாயில்ல. அப்படியா? சரி ஓகே. நீ எனக்கு வரதுக்கு ஒரு 2 நாளைக்கு நம்ம TTF கடையை காட்டுவாங்க. எங்கள் ஏரியாவில் தான் இருக்காங்க. TTF பார்த்தீங்களா? TTF கடை. ஆமாம், அண்ணன் தானா? அவருக்கு தான் பவர் இருக்குது. சரி, இங்கேருந்து நம்ம பைபாஸ் போய் பைபாஸ்லேருந்து மாதவரம் போகிறோம். ஸோ வண்டி எங்கே கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, த்ராட்டிலர்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்து நான் அங்கே தான் வண்டி கொடுத்தேன். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். போகலாம் இருங்க. சரி, நான் பைபாஸ் ஏறிட்டு உங்களுக்கு vlog பண்ணுறேன்.
எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைபாஸ். இது என்ன பைபாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு இந்த பைபாஸ் கனெக்ட் ஆகும். பெங்களூர் ஹைவேஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது பெங்களூர் ஹைவேஸ் தான். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் பெங்களூர் போகலான்னு நினைக்கிறேன். இங்கேருந்து இந்த சைட் போனால் கன்னியாகுமரி. நான் வந்து vlog பண்ணிட்டு வரேன்டா. ஸோ இங்கே எண்டில் ஒரு டோல் வரும். ஸோ அந்த டோல் தான். அந்த டோல்லேருந்து கொஞ்சம் டவுன் இறங்கினீங்கன்னா உங்களுக்கு மாதவரம் வந்துடும். ஓகேங்களா? பட்டு இங்கேருந்து நெக்ஸ்ட் அந்த ஸ்டார்டிங் போரூர் டோல்லேருந்து இந்த டோல் வரைக்கும் எங்கேயுமே வந்து டேர்னிங்கே கிடையாது கைஸ். நம்ம எங்கேயாவது ஒன்ஸ் அந்த டோல் எடுத்துகிட்டா இந்த டோலில் போய் சுற்றிட்டு தான் திரும்பணுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு டோல். ஸோ இப்போ நம்ம வண்டி வந்து ஒரு ட்ரிப்பு போகும்போது கேரளா சென்னை டு ட்ரிவாண்ட்ரம் போகும்போது இன்ஜின் ஆயில் எல்லாமே செக் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக தான் போயிட்டுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேப்பர் நாய்ஸ் வந்தது, டக் 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 டக்குன்னு. ஸோ டேப்பர் நாய்ஸ் வந்தோடனே அன்றைக்கி வர பொங்கல், எந்த ஒரு மெக்கானிக் ஷெட்டும் இல்லை. நான் நீயே போய் மெக்கானிக் ஷெட்டில் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் இதை ஷோரூம் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், சரி வண்டி எடுத்துகிட்டு நான் ஷோரூம் போயிட்டேன். வண்டி போயிட்டேன்ற மாதிரி வண்டி எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தவங்க நாய்ஸ் வந்து ஹெவியாக வர ஆரம்பிச்சிச்சு. சரி, ஸ்லோ ஸ்பீடில் போனால் தான் அந்த நாய்ஸ் வருதுன்ட்டு நான் என்ன பண்ணேன், 100 க்ரூஸ் பண்ணும்போது விவி ஓப்பன் ஆகும். விவி ஓப்பன் ஆகும்போது அந்த நாய்ஸ் அவ்வளோ வரல. அப்போ நான் என்ன பண்ணேன், நான் 100 க்ரூஸ் பண்ணிவிட்டு எப்படியாவது ஷோரூம் போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு க்ரூஸில் போட்டு டாப் ஸ்பீடில் அடிச்சுட்டு போகிறேன். திடீர்னு ஒரு சவுண்டு டக்காப்புன்னு சவுண்டு வந்துட்டு இது வந்துச்சு, எரர் கோடு வந்துச்சு. 18 14 ஏதோ ஒரு எரர் கோடு வந்தது. வந்துட்டு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதான். வண்டி ஆஃப் ஆனோடனே ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய் கரெக்டாக வண்டி நின்றுச்சு. நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து ஒரு பையன் வந்தான். நான் போனது வந்து பெரம்பலூர் இடம் தான். அந்த பையன் அங்கே பெட்ரோல் போட வரும்போது நான் கேட்டேன், தம்பி என்னை வந்து இது வரைக்கும் டோ பண்ணி விட்டுருன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பையன் வண்டி வாங்கி நான் டோ பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஷோரூமில் கொண்டு போய் விட்டால் அங்கே என்ன ஆச்சுன்னு ஒரு 1 hour கழிச்சு நம்ம வண்டி உடனே ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் வண்டியோட ஹெட்டு போயிடுச்சு, வால்வு போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. சரி, எவ்வளோ ஆகும் ரெடி பண்ணுங்கிற 6000 ரூபாயிலேருந்து 10,000 ஆகும் தான். அப்புறம் நான் கிளம்பி பஸ்ஸு பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்ட பிறகு நான் திருப்பி கால் பண்ணி கேட்டேன் எவ்வளோ ஆகும்னு கேட்டப்போ, இல்லை இதில் வந்து நிறைய ஒர்க் இருக்குது, நான் உங்களுக்கு கொட்டேஷன் போட்டு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு 20,000 ரூபாவோட கொட்டேஷன் கொடுத்தாங்க. சரி, 20,000 ரூபா அதெல்லாம் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி நீங்கள் அப்போ வண்டி ரெடி பண்ணாதீங்க, வச்சுக்கோங்க, நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சர்வீஸ் மட்டும் பே பண்ணிவிட்டு நான் அந்த வண்டியை வந்து அங்கேருந்து இங்கே ஷிப்பிங் போட்டு விட்டேன். அந்த பசங்களே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து எனக்கு ஷிப்பிங் போட்டு விட்டாங்க. திருப்பி இங்கே த்ராட்டல் ஹவுஸில் கேட்கும்போது இங்கே வந்து 13,000 ரூபா 14,000 ரூபா கோட் பண்ணாங்க. சரி, நான் அதனால எங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டேன். இவங்க வண்டி இன்ஜின் ஃபுல்லாக பிரித்து செக் பண்ணி பார்த்தா 50,000 ரூபாவோட ஒர்க் இருக்குன்னாங்க. உடனே நான் என்ன சொன்னேன், இந்த வண்டியை விற்கிறதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, டீலர்ஸ் எடுத்துப்பாங்க 45 ரூபா 50 ரூபாக்குள்ளே அப்படின்னாங்க. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு கேஷ் வாங்க போகிறேன். ஸோ இதுதாங்க ஸ்டோரி. ஸோ நான் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு நான் வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நான் காட்டுறேன். பெட்ரோல் இல்லையா? ஓகே இருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஹியூமானிட்டி பண்ண போகிறோம் கைஸ். போட்ட பெட்ரோலே காலியா? ஹைவேஸ்னால பரவாயில்ல சாமு. இந்த லெஃப்ட் வந்துரு ப்ரோ. சரி, ஒரு கூப்பிட்டு போயிட்டு பெட்ரோல் பங்க்கில் விட்டுடலாம் கைஸ். ஃபஸ்ட்லாம் எனக்கு டோ பண்ண கூட தெரியாது. நான் அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் என் வண்டி ரிப்பேர் ஆகும்போது நானாக டோ பண்ணி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் எனக்கு டோ பண்ணவே தெரியும். இப்போ வந்து அதனால் இப்போலாம் எங்கேயாவது யாராச்சும் வண்டி நிற்கிறதுலாம் பார்த்தோன்னா உடனே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணிடுறது கைஸ். நம்மளுக்குன்னு ஒன்று வரும்போது தான் அதோட வலி தெரியும். அதனால்
பைக்கர்ஸாக பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் எனக்கு பண்ண தெரியாது, டோ பண்ண தெரியாதனால நான் இத்தனை நாள் பண்ணாமல் இருந்தேன். இப்போல்லாம் நான் எங்கே பார்த்தாலும் உடனே நிறுத்தி டோ பண்ணிடுறதுங்க. சரி இருங்க, இதை வந்து நம்ம ட்ராப் பண்ணிடலாம். நான் இப்படிக்கா போகிறேன், அவ்வளோதாங்க நம்மளால் முடிஞ்சது. இப்போ அவர் போயிடுவார், அவர் வீடு இங்கே கிட்ட தான் இருக்கான். நம்ம இப்போ ரெட் ஹில்ஸில் இருக்கோம். இங்கே ஒரு இங்கேருந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். சரி நம்ம அங்கே போயிட்டு விளாக் பண்ணலாம் கைஸ். கைஸ் நம்ம வந்துட்டோம். அவங்களோட கராஜில் காட்டுறேன் எவ்வளோ R15 நிற்கும் தெரியுமா கைஸ். இருங்க காட்டுறேன். வாங்கிட்டு வாங்க, எங்களுக்கு வாங்கிட்டு வாங்க, எங்களுக்கு வரும்போது கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்க. டாட்டலஸ் ஹவுஸ் இதோ இருக்கு பாருங்க. பாருங்க எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு. நம்ம வண்டி அங்கே எங்கேயாவது குப்பையில் இருக்கும். கண்ணாடி சொல்கிறா என் வண்டி மிரரா? என் வண்டி தானடா கேட்டேன், எங்கடா என் வண்டி? தெரியலடா, இங்கே வா, அது வரைக்கும் போ. எப்படி இருக்கு பாருங்க நம்ம வண்டி. எந்த வண்டியில் மீறி மெக்கானிக் இல்லை. ஏய் இன்ஜினே கைட்டாங்கடா பாடுறா. மொத்தம் இன்ஜின் டோட்டல் இன்ஜினே காலி கைஸ். அந்த வண்டியோட மிரர் மட்டும் நான் கேட்டிருக்கேன் கைஸ், ஏன்னா நம்ம வண்டிக்கு மிரர் வேணும். அந்த மிரர் எடுத்துன்னு போய் நம்ம ஊரில் இருக்கிற வண்டியில் மாட்டிடலாம். ஏய் ஆனால் வேறு லெவலில் வச்சுருந்தாண்டா, எப்படி நிற்கிதுல. ஸோ கைஸ் நம்ம அந்த நம்மளோட வண்டியோட மிரர் மட்டும் எடுத்துக்கலாம். ப்ரோ அலாங்கி தரீங்களா? நானே கைட்டிடுறேன். அலாங்கி கொடுத்தீங்கன்னா நான் கைட்டிடுவேன். நம்ம வண்டியோட மிரரை கைட்டுவோம் கைஸ். ஆமாம் அந்த பட்டன்லாம் எடுத்துக்கினியா? மாட்டணும்டா ஐரா. ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க இந்த வண்டியை. ரெடி பண்ணி எடுக்கலாம், நம்மளால் 50,000 அஃபோர்ட் பண்ண முடியல, அதுதான் மேட்ரு. சரி இருங்க, டாக்குமெண்ட் கொடுத்தாச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஜின் ஃபுல்லாக போயிடுச்சுங்க. ஆமாம் ரப்பர் வேணும். சரி கைஸ் ரைட் ஆச்சு. நெக்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு போகலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம வண்டியை பார்த்தாச்சு. அவர் எங்க ப்ரோ? அந்த புக்கு பேப்பர் பத்திரமா வச்சுக்கோங்க. 9939 வண்டி நம்பர் ஓகேவா? பிளாக் கலரு R15. ஆமாம் ஆமாம், அது தொலைச்சிடாதீங்க ஓகேவா? ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. சரி கைஸ் போகலாம் கைஸ். ஆமாம் விளாக் பண்ண அப்படி தானே சொல்லலாம். ஸ்காட் அப்படின்னு சொல்லணுமா? எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்க. இருங்க நம்ம வண்டி லாஸ்ட்டாக ஒரு தடவை பார்த்துப்போம். இந்த பிளாக் கலர் R15 தாங்க ஆசையாக வச்சுருந்தாங்க. பை டாடி பை. சரி வாங்க போகலாம். டாட்டல் ஹவுஸ். ஸோ நீங்களும் வண்டியை எதனா ரெடி பண்ணோன்னா இங்கே வந்து பண்ணுங்கள். அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க, ரிவ்யூஸ்லாம் நல்லா தான் இருக்குது. நம்மளால் நம்ம வண்டியை ரெடி பண்ண முடியல கைஸ். எல்லாரும் பார்க்க தாண்டா செய்வாங்க, கேட்டால் பார்த்தா தப்புன்றாங்க.
ஸோ இன்றைக்கான vlog அவ்வளோதான் கைஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெருசாக இருக்கும் எதனா பேசலாம் அப்படின்னு பார்த்தா அது ஷாப்போட ஓனர் இல்லையா, ஸோ நம்ம ஃபோன் பண்ணி பேசிட்டோம். ஐயோ க்யூட்டாக இருக்காங்க. சரி ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.